ம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, தாங்களே ஐந்திரி தேவியாக இருந்து எங்களை கிழக்கிலிருந்து பாதுகாக்கிறீர்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ அக்னி தேவதையாக இருந்து எங்களை தென்கிழக்கிலிருந்தும், ஸ்ரீ வாராகியாக இருந்து எங்களை தெற்கிலிருந்தும் பாதுகாக்கிறீர்கள். தாயே, ஸ்ரீ கட்கதாரணியாக இருந்து எங்களை தென்மேற்கிலிருந்தும், மேற்கிலிருந்து ஸ்ரீ வருணியாகவும், ஸ்ரீ மிருக வாகினியாக இருந்து எங்களை வடமேற்கிலிருந்தும் பாதுகாக்கிறீர்கள். தாயே, ஸ்ரீ கௌரி தேவியாக இருந்து எங்களை வடக்கிலிருந்தும், ஸ்ரீ சூலதாரிணி தேவியாக இருந்து எங்களை வடகிழக்கிலிருந்தும் பாதுகாக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கின்றோம். எங்களுக்குள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். தாயே, தங்களின் அன்பை முழுமையாக உணரும் நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க எங்களை தயவு செய்து வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்ல வேண்டும் அம்மா. நாங்கள் இந்த கூட்டு தியானத்தில் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மெதுவாக கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री
निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் இடா பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றி எங்களை சமநிலையில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின்
இட நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும், தூய்மையற்ற கவனங்களையும், தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, ஸ்ரீ அஜிதாவாக இருந்து தாங்கள் எங்களின் இடது பக்கத்தை பாதுகாத்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்கள் அருளால் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க ஆசிர்வதியுங்கள். கவனத்தை இட நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ அபராஜிதாவாக இருந்து எங்களின் வலது பக்கத்தை பாதுகாக்கிறீர்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் தங்கள் அருளால் எங்களை நிலைநிறுத்தி ஆசிர்வதிக்கிறீர்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்திலிருந்து எங்களின் செயல்களை செய்வதற்கும் தாங்களே அருள் புரிகிறீர்கள். கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் தங்களின் தூய தெய்வீக குணங்கள் நிரம்பியிருந்து அதன் மூலம் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் தங்கள் அருளால் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையில் எங்களின் செயல்கள் அனைத்தும் செய்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, ஸ்ரீ விராட்டாங்கனையாக இருந்து தாங்களே எங்களை பாதுகாக்கிறீர்கள். எங்களை எப்பொழுதும் சமநிலையில் இருக்க காத்தருள்கிறீர்கள். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கின்றோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் இருக்கிறோம். தங்களின் அன்பை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள்.
கவனத்தை நம்முடைய மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தாங்களே ஸ்ரீ கணேசர். தாங்கள் ஸ்ரீ கணேசரின் சொரூபத்தில் இருந்து எங்களின் மூலாதார சக்கரத்தை பாதுகாக்கிறீர்கள். தாயே, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள்ளும் நிலைத்திருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாயே, ஸ்ரீ போதன காமிகாவாக இருக்கும் தாங்கள் எங்களின் மூலாதார சக்கரத்தை பாதுகாக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம். நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருக்க எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அம்மா. தாங்களே அனைத்தையும் செய்பவர். எங்களின் தூய ஆசையை நிறைவேற்றி தருபவரும் தாங்களாவீர். தாயே, ஸ்ரீ கணேசரை போன்று நாங்களும் தங்களிடத்தில் பக்தியும் சமர்ப்பணமும் அர்ப்பணிப்பு குணத்துடன் இருக்க எங்களை வலுப்படுத்துங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியாக இருந்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்தி எங்களுக்குள் தங்களின் படைப்பாற்றல் திறனையும் தெய்வீகத்தின் தூய அறிவையும் நிலைநிறுத்துபவரான தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, ஸ்ரீ பகவதி தேவியாக இருந்து
எங்களை பாதுகாக்கும் தாங்கள் எங்களுக்குள் தூய ஆத்மாவின் குணத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, குண்டலினி தாய் மேலெழும்பி வரும்பொழுது தங்களின் இடத்தை அவர் அடையும் பொழுது ஏற்படுகின்ற அந்த நுண்ணதிர்வுகளின் உணர்வு நிலையை நாங்கள் உணர்வதற்கும் அவர் ஏற்படுத்துகின்ற ஒளியின் ஓசையை உணர்கின்ற அளவிற்கு எங்களின் தியான நிலையில் ஆழ்ந்த நிலையை நாங்கள் அடைவதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் நாபி சக்கரம். தாயே, ஸ்ரீ காமினி தேவியாக இருந்து எங்களின் நாபி சக்கரத்தை பாதுகாக்கின்ற தாங்கள் ஸ்ரீ குலேஸ்வரியாக இருந்து எங்களுக்குள் அமைதியையும் திருப்தியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா தத்துவத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். தங்கள் அருளால் நாங்கள் மன அமைதியுடனும் திருப்தியுடனும் இருக்கின்றோம். எங்களுக்குள் தர்மத்தின் நிலையை உணர வைத்து எங்களின் செயல்களில் அவற்றை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை வழி நடத்துபவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் ஆசிர்வாதத்தை பெறுபவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய ஹிருதய சக்கரம். தாயே, ஸ்ரீ லலிதா தேவியாக இருந்து எங்களின் இதய சக்கரத்தை பாதுகாக்கும் தாங்கள் ஸ்ரீ துர்கா தேவியாக இருந்து தைரியத்தை தருகிறீர்கள். ஸ்ரீ ஜெகதம்பாவாக இருந்து இப்பிரபஞ்சத்தின் முழுமைக்கும் ஆள்பவரான தாங்கள் எங்களுக்குள் தங்களின் அன்பை உணர வைக்கிறீர்கள், புரிய வைக்கிறீர்கள். தாயே, எங்களுக்கான பொறுப்புணர்வை உணர்த்தி அதன் மூலம் நாங்கள் எங்களின் செயல்களை தெளிவாகவும் சரியான நிலையில் செய்வதற்கும் அருள் புரிகிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கும் தாங்கள் ஸ்ரீ சண்டிகா தேவியாக இருந்து எங்களின் விசுத்தி சக்கரத்தை பாதுகாக்கிறீர்கள். நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் இருந்து எங்களின் செயல்களை
தெளிவான நிலையில் செய்வதற்கு அருள் புரிபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாதுரியத்தை நிலைநிறுத்தி எங்களின் சொற்கள் அனைத்தும் இனிமையானவையாக இருக்க பாதுகாக்கிறீர்கள். தாயே, எங்களின் விஷுத்தி சக்கரம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா தத்துவத்தால் நிரம்பியிருந்து எங்களின் ஐம்புலன்களும் தெளிவான நிலையில் தங்களின் நுண் அதிர்வுகளை பெற்று சரியான நிலைப்பாட்டுடன் இயங்குவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மாலாதாரியாக இருக்கும் தாங்கள் எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை பாதுகாக்கிறீர்கள். தாயே, எங்களின் அகங்காரமும் அமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற கோப வெறுப்புகள் அகன்று போகட்டும். எங்களுக்குள் தங்கள் அருளால் மன்னித்தல் குணம் மேம்படுத்தப்படட்டும். தியாக உணர்வுடன் சமமான நிலையிலிருந்து அமைதியான நிலையை நாங்கள் எங்களுள் நிலைநிறுத்த தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். தாயே, ஸ்ரீ மகா மாயாவாக இருந்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை நாங்கள் வெல்வதற்கு சக்தியை தருபவர் தாங்களாவீர். நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு எங்களின் தியானத்தின் நிலையை தயவு செய்து மேம்படுத்துங்கள் அம்மா. எங்களின் கவனம் அலைப்பாயாமல் தெளிவான நிலையிலிருந்து தியானத்தினுள் நாங்கள் நிலை பெற தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. அனுதின தியானத்தின் மூலமாக நாங்கள் தியான சக்தியை பெறுவதற்கு அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நமது கவனம் நம்மளுடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நிலைநிறுத்தி இருக்கிறோம். அதே நிலையிலிருந்து நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இந்த தியானத்தில் நாம் நிலையான அந்த எண்ணங்களற்ற நிலையை பெறுவதற்கு ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறும் பொழுது மேலும் ஆழமான அந்த அமைதியான தியான நிலையை பெறலாம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि
त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं
रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். It is very joyous that all of us are here in Turkey to celebrate the puja to Fatima. As you know about her, that she was the daughter of Muhammad Saab and was married to Ali, and she had two children, Hassan and Hussein, who were ultimately killed in Karbala by the fanatics who were that time called themselves Sunnis. All this happened because there were fanatics, and the fanaticism that makes person thinks always that they are on the right, and they have every right to be angry, persuade, convince another party, another person. And these fanaticisms grew since long. It's not new. It is so obvious now that our main problem in this world is of fanaticism. Fatima lost her two children, and she was the embodiment of Grihalakshmi. She resides in our left arm. So for all the diseases that are connected with the spleen, all the problems that are connected with your left navi can be only corrected by Fatima. So you have to keep Fatima awakened within yourself. That we are here in the Islamic culture, you can say this is place of Islamic culture. And in the Islamic culture, a housewife was given a very, very important. At the time of Muhammad Sahib, there were struggles and fights and wars going on
in different tribes. As a result, many young men were killed. Only quite old people survived, and also so many women. This is the reason why Hazrat Muhammad said that you can marry 4 wives, 5 wives, but you cannot allow them to remain unmarried, or they will have extramarital relationships. That will be the greatest fault for Islam, for that religion. So he understood that unless and until women are kept absolutely chaste, absolutely pure, there cannot be the kingdom of God. In Sanskrit there is a saying, Yatra Narya Pujante Tatra Ramante Devata. Meaning, where the women are respected, are worshipped. And they are worshipful. Not that they are to be worshipped, but they are respected. There only exists the kingdom of God. So much responsibility is on women. So from Fatima's life we have to know that she did not go out of her house, and she remained a housewife, and she made her 2 children grow up in such a manner that they had to fight a war against fanaticism. Her husband also was there. This is how a woman of a housewife is shown to be so powerful, that though she is in the house, though she looks to be just a mother, but how powerful she is. But these days, a new type of ideas have come up. Men also have been very nasty and very aggressive with women. As a result, we find there's a big opposition to men. And a kind of a big rift has been created between men and women. Also the men, the way they started becoming licentious, perverted, going to bad women, the good women also thought, why not we also become like that? And they also started doing wrong things which they should not have done. That's how the whole society crumbled down. Now the men are responsible for the politics and the economics, and also the nation as administrators. But women are responsible for the society. Whether she's in the house or she's outside, whether she's working in the house or outside, she is responsible for the maintenance of the society. And there it looks sometimes to a woman that she is dominated, that her husband dominates her, that the husband's family dominates her. But it's the quality of a woman that brings up the level of the society, not only the level, but also in the family, she is then respected. It's a very important role as a housewife. Perhaps we never realize it. Now we see so many lights here, electricity is there running. But what is the source of this electricity? Is it not much more important than these lights? So men are nothing but, we can say, the kinetic energy. But what is the potential is the woman of the house. But these days it is becoming a very funny situation. I was surprised when I went to
scientifically also that how women have made themselves cheap. And they want to look attractive to every man. What is it? It's a joyless pursuit into which men are going, and women are making themselves absolutely cheap. This cheapness of women is not going to give them any strength or joy. I know one feels very unhappy the way men treat them. But you must have your own personality. You must have your own understanding that you are a woman, you are Shakti. And nobody can suppress the Shakti. But if you do not keep to your own personality or to your chastity, then you cannot achieve your goal in life. And your goal in life is to give power to your son, to your husband, to all the society. The woman gives power. I am also a woman, as you know, and I also have a family. With all the powers that I have, I never showed them that I had all these powers. I always listened to my husband, obeyed him, though sometimes he was very unreasonable also. And he also came from a society which was more Islamic oriented. But it was just a joke for me. Because I thought he's just like a child. And I have to be very patient. He always says that because of my powers he earned everything in life. Always, in the presence of everyone he says. I don't know that part. But definitely I feel very satisfied with my own married life. I never think the way other people think that we must try to dominate the husband, we must fight him, we must have a right to do this. Our right is within ourselves, within our powers. Also the men must realize that they have to respect her. I mean, not to such an extent that she tells you to do something wrong, you just get lost with this. That's not it. That's slavishness. Men have to be men. It in no way means the women are dominated by men. I never felt that. Because if you have your own powers, ultimately whatever may be the husband, he'll have to come and understand what you want. He'll have to know what you want. I've seen it many a times in my own lifetime that it has done that way. I would never say anything. Suppose he gets angry, I would keep quiet. Alright? After all, he has to fight outside and he has to take out temper on people. What could he do? If he does this to others, they will beat him, so it's better he takes out temper on me. And I never felt that way, that he's dominating me. Only day I thought he's taking out his temper. But I've seen that whenever I said something to him, he thought of it. In his lifetime I've taken 11 decisions. And all his decisions, he still remembers one by one and knows that it was very, very important. Other things I never tell him what to do. Whatever was most important is the principle. Now, he also realized that I have a very important mission. So he gave me money, he gave me time, gave me all freedom. But first I had to establish myself as a very sensible, devoted wife. The men as a whole are very different type, you must understand. They are extroverts, and whatever the women care too much for, they do not. It's all right. Because women and men are complementary. Like Ali was there outside working everything out, while Fatima be in the house, home, who never went out.
But he knew his source of energy, from where it was. Because women were never respected as Shakti, they started getting drifted into these Western modern ideas that we have to fight men, they are problematic, they are troubling us, and we should take revenge. That's how society cannot work. Responsibility of the women is much greater than that of men. Men have to just go to offices, work it out something, come back. Women have to lifelong generate the energy for the growth of the children, the protection of the husband, for all the sensible things that she has to do. That's why in India we say a woman is to be absolutely respected. And she has to be respected. Moreover, it is not only in India, I have seen it all over, that women are always respected if they are housewives. For example, I go with my husband to some function. I am respected as much as he is respected. For example, his deputy will be respected as I am respected. His secretary won't be respected. No one. I, as his wife, is respected the same way because I am his wife. Nobody looks down upon me because I am somebody's wife. It's all over it is like this. I'll give you a case of a lady I knew. She used to think she's a very smart person, always looked after her body and just be thin and all that, and she wanted to attract all the men and all kinds of things. She would wear, jeans and things, quite old lady. And her husband was a big man, he was the chief cabinet secretary, very senior to us. So one day we were all invited for a dinner. So she was not there. So many asked her, so many people, where is your wife, where is your wife? He said, I don't know where she is. She was to come here. I was also thinking, where is she gone? Because there was a seat for her, a special seat. So before sitting for the dinner, I went into the bathroom. And there poor thing was sitting on one corner. I said, why are you sitting here? So she said, they made me sit here, I don't know what to do. So I brought her out, I said, why did you make her sit there? And she was thinking she's very smart, she's done her hair nicely, she's like an actress. Oh, is she the wife? I said, yes. Oh my God, he thought she's the secretary. How could she be? She has no dignity of her own. The way she was dressed, stupidly. How can we believe that she's the wife? She has no dignity as a wife of an Indian gentleman, so highly placed. And what he was sitting there for half an hour, smoking. They couldn't believe. Then they asked her, are you sure she's his wife? I mean, she came to the table, nobody got up for her. And they still thought all the rest. She's the secretary who has come. And we had to tell her that's his wife. She was thinking she's a smart young lady, at that old age behaving stupidly. So even in the West, a woman is respected if she's a good housewife. Anywhere, she is respected. I was surprised also that I knew somebody very highly placed, a minister in the cabinet of England, and he was supposed to be a little wayward, and nobody would take notice of him. Nobody would. They wouldn't look at him. I was not so good at the scandals that they had in the whole diplomatic circles. But they said, why don't you talk to this man? No, not worth it. Why? See, he's horrible. He is not
a good man. I said, but why? What has he done? He's a flirt. And he is looking at other women, and he's doing all kinds of things, and they told stories about him. Such a big man like a minister. Why is he behaving like this? Like a stupid donkey is going about, nobody would shake hands with him. Even men would not look at him. Now, of course, a new society is forming of all these stupid people. That's different. But one Sahajogi who will visit these places will be amazed how stupid they are. They can make it out. All of them catch on their left arm, whether they are women or men. That's more dangerous for men if they have a white light. Now the left navi, if it catches, what happens? What diseases you have? The first and foremost is blood cancer. With the left navi, you can get blood cancer. Women think they can dominate their husband, they can do this to their husband, they can put them right, but they don't know they are causing a serious disease like blood cancer. I know of somebody who was suffering from blood cancer, we cured him, and then we discovered his left navi was still bad. Again and again he was getting relapsed. Then we found out it was his wife. She was such a dangerous woman for him. And he wouldn't leave her, wouldn't leave her. So I told him, I will not treat you again if you live with that woman. Better throw her out or you send her somewhere else. But if you are going to live with this woman, I'm not going to. He also called her, and I told her on her face that you're a very dominating, horrible, shrew woman. And if you try to torture your husband, he cannot be. But he went on. And then the end result was horrible, horrible, horrible. He developed a big spleen like that. The whole thing was taken out. And doctors told that within 6 months you'll be finished. So on both the cases, I would say, the wife trying to dominate the husband and husband getting attached to that wife's. His recent case, I'm telling you. Now we are husband and wife because we love each other. We are complementary. Woman is a woman, man is a man. Men should not expect women to be like you, very fast, and women should not expect men to be like you, very, should say, noble. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், அதில் அமைதியையும் தங்களின் அன்பையும் எங்களுக்கு உணர வைத்தமைக்கும், எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.